ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு ரிவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி புதுசாக பச்சை பயிர் போட்டு சிறுகீரையில் தான் இன்றைக்கி குழம்பு செஞ்சுருந்தேன். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கிட்டேன். ஒரு கட்டு சிறுகீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக துவரம்பருப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி வேகிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் எப்போவுமே பருப்பு வேக வைக்கிறதோ கீரை செய்கிறதோ இருந்தாலும் குக்கரில் தான் நான் வேக வைப்பேன். நீங்கள் தனியாக கூட செஞ்சுக்கலாம், தனியாக கூட வேக வச்சும் எடுத்துக்கலாம். குக்கரில் நான் எப்போவுமே 3 விசில் தான் வைப்பேன். 3 விசில் வந்ததுக்கப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கீரையை நம்ம தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். கீரையை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு நீங்கள் எத்தனை காஞ்ச மிளகாய்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் இஞ்சி நல்லா இடித்து சேர்த்து ஆட் பண்ணி எண்ணெயில் போட்டு பாருங்கள், சூப்பராக வாசனை வரும். இது கூடயே கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பவும் பருப்பு கூட வெங்காயமும் தக்காளி போடுவேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்றதுக்காக தனியாகவே நான் ஆட் பண்ணி வதக்கிக்கலான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைஞ்சி வச்சுருக்க கீரையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரை கடைஞ்சதை ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை பயிரோட டேஸ்ட்டு ஃபீல் பண்ணுன்றதுக்காக ஒன்றும் பாதிமாக தான் நான் கடைஞ்சிக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கெட்டியாக வேணாம், கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுக்காக நான் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதில் பச்சை பயிர் சேர்த்துருக்கனால நான் எல்லோரும் மாதிரியும் ப்ரோட்டீன் ரிச்லாம் சொல்ல மாட்டேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.